வீட்டு வைத்தியம். நார்த்தங்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வர இரத்தம் சுத்தமடையும், வயிற்றுப்போக்கும் வாதம் நீங்கும், உடல் சூட்டை தணிக்கும். மூட்டு வலிக்கு சிறந்தது. இதன் சாற்றை தண்ணீர், உப்பு அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து பருக பித்த வாந்தி குணமாகும். துளசி சாறை அடிக்கடி குடிப்பதால் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் அழுத்தத்தையும் அழற்சியையும் குறைக்கிறது. சுவாச கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாக உள்ளது. எலுமிச்சை சாறு, வெள்ளரிக்காய் சாறு, பாலாடை, தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்கு பேஸ்ட் போல் தயார் செய்து வாரத்திற்கு 3 முறை கருமை உள்ள இடத்தில் தடவி 15 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் 1 மாதத்தில் கருமை நீங்குவதை காணலாம். நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் நொடிகளில் இருந்து உடலை காத்து முதுமையையும் துரத்தி என்றும் இளமையுடன் இருக்க வழிவகை செய்யும். பச்சை மிளகாய் காரத்திற்கு மட்டுமல்ல, கலோரிகளை எரித்து கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது. வேகமாக செரிமானம் ஆகும் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது. ஆன்டிபாக்டீரியா இருப்பதால் நோய் தொற்றுகள் வராமல் தடுக்கிறது. வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது.